ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க. புளி ரசமும் கத்திரிக்காய் வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை நல்லா வாஷ் இந்த மாதிரி ரவுண்டாக செய்யும் போது பார்த்திங்கன்னா அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், உளுந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விடணும். பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி இருக்கும். நல்லா வந்து கோல்டன் கலரில் மாறி இருக்கும். கிறிஸ்பியாகவும் மாற ஸ்டார்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் மூடி வச்சுட்டு எடுத்து நல்லா வந்து பெரட்டி விடலாம். நம்ம அகலமான பாத்திரத்தில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி திருப்பி விட ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வெந்து போயிடும். இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை போட்டுக்கிட்டோன்னா பரவாயில்ல. ஒரு 2 நிமிஷம் இதை மிளகாத்தூளில் இருக்க அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான ஒரு புளி ரசம் வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பொரியட்டும். ஒரு செகண்ட் மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் மூடி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 2 பழுத்த தக்காளி, நல்ல பெரிய சைஸில் 2 பழமாக இருக்கிற தக்காளியை போட்டு புளியும் தக்காளியும் நல்லா ஒன்றா கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு அந்த வந்து கரைச்சதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6-7 மிளகு வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து மேலே தூவிக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டு நுர வர அளவுக்கு விடலாம். இந்த மாதிரி நுர வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்துக்கும் இந்த கத்திரிக்காய்க்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.